ஒரு நடிகர் அவர்கள் பல தலைமுறைகளை கடந்தும் அவர் நிலைச்சி இருக்கணும்னா அதற்கு அவருடைய நடிப்பு திறமை மட்டும் பத்தாது, அவருடைய ஆளுமையும் தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவர் செய்யும் செயல்களில் தான் அவர் யார் என்று தெரியும். என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிக பெரும் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த தன்னடக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் மக்களுக்கு செஞ்ச தொண்டு, இது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் தான் அவரை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்க வைக்குது. எத்தனையோ பெரிய நடிகர்கள் வந்தாலும் அந்த நடிகரை எல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமாக தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் இருந்துட்டு வராரு. இந்த 73 வயதிலும் கூட மக்களை மகிழ்விப்பதற்காக அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த கூலி படத்தை லோகேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து உபேந்திரா, ஷௌபின் சாகர், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சுட்டு வராங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த படத்தை திரையில எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நெல்சனோட இல்லை மாரி செல்வராஜோட படம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு வருது. நெல்சனோட பண்ணால் ஜெயிலர் 2 இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜிடம் ஒரு படத்தை பண்ண போகிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் எடுத்த வாகை படத்தப்பவே நம்ம மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்போ நான் பைசன் படத்தை எடுத்துகிட்டு வரேன், இந்த பைசன் படம் துருவ் விக்ரம் வச்சு எடுக்கப்பட்டு வருது, அதை முடிச்ச உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான அஸ்திவாரம் கூட போடலை. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாருக்கு நடுவில் உடல்நல பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வராரு. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த லைனப்ஸை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட போகிறாரு. அப்படி அதில் ஒரு டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், அதில் நெல்சனும் இருக்கார், மேலும் பார்த்தீங்கன்னா மணிரத்னமும் இருப்பார். அதனால் யாரோட படத்தை முதல்ல சூஸ் பண்ண போகிறாருன்றது மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் கண்டிப்பாக அரசியல் படத்தில் நடிக்க முடியாது. ஆனால் மாரி செல்வராஜோட படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமத்து அரசியல் கலந்த கதையாக இருக்க போகுது. ஆனால் மணிரத்னமோட கதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நகரத்து அரசியலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால் எந்த அரசியலை சூஸ் பண்ண போகிறாரு, இல்லை நெல்சனோட டைரக்ஷனில் ஃபுல்லாக காமெடிக்கு, அதாவது டார்க் காமெடிக்கு பேர் போன நெல்சனோட இயக்கத்தில் அவர் ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். அதாவது ஜெயிலர் 2 படம், ஜெயிலர் படத்துடைய சீக்வல் படம். அந்த படத்தில் கமிட் ஆவாரா இல்லை எதில் கமிட் ஆவாருன்றது இன்னுமே தெரிய வரல. ஆனால் மாரி செல்வராஜோட இணைய போகிறது மட்டும் ஏறக்குறைய அஃபிஷியலான நியூஸாக வந்து கொண்டு இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து மிக பெரும் நடிகரும் இதில் படத்தில் நடிக்க போகிறாராம். இனிமே யார் என்னன்றதை சஸ்பென்ஸை வச்சுருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரி செல்வராஜோடு சேர்ந்து நடித்தா எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே மட்டும் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.